சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இந்த ஜூஸையாவது குடிங்க மேடம். இல்லம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம். என் புள்ள அங்க என்ன நிலைமையில இருக்கானோ தெரியல. அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அங்க என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ, அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில என் புள்ளைய என்னால பார்க்கவே முடியல. ஆனா அவனை பார்க்காமையும் என்னால இருக்க முடியல. ஏண்டா நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு எனக்கு தோணுது. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அர்ஜுனை நினைச்சு நீங்க கவலைப்படுறது நியாயம்தான். ஆனா அதுக்காக நீங்க உங்களை வருத்திட்டு இருக்கிறது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்ல மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல. அவரு கூடிய சீக்கிரமே வெளியே வந்துருவாரு. அவரு வரும்போது நீங்க நல்லா இருக்கணும்ல மேடம். மலர், மலர், என்னம்மா அர்ஜுனை பாத்தியா? அவன் எப்படி இருக்கான்? என் புள்ள சாப்பிட்டானா? அர்ஜுனுக்கு அங்க எதுவும் கஷ்டம் இல்லையே. அவன் நல்லா தானே இருக்கான். மலர், என்ன அமைதியா இருக்க? என் புள்ள எப்படி இருக்கான்? அவன் சாப்பிட்டானா இல்லையா? ஆம், சாப்பிட்டார் அத்தை. அர்ஜுன் நல்லாதான் இருக்காரு. ஏன் மலர் ஒரு மாதிரியா இருக்க? நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குமா? அங்க என் புள்ளைக்கு எதுவும் இல்லல்ல? நல்லா இருக்கான்ல? ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்களும் தானே பாத்தீங்க? ஆமா அத்தை, அர்ஜுனுக்கு அங்க எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்கான் அவன். நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன்னு எங்க 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லி அமிச்சான். அவன் தைரியமா தான் இருக்கான் அத்தை. உங்களை தான் கவலைப்பட வேணாம்னு சொல்லி அமிச்சான். என் புள்ள அவன் கஷ்டத்துல இருக்கும்போது கூட என்ன பத்தி தான் கேட்டிருக்கான். இங்க பாருங்க மேடம், அதான் அர்ஜுன் நல்லா இருக்காருன்னு சொல்றாங்கல்ல, நீங்க வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. என் புள்ள நல்லா இருக்கான்ல, எனக்கு அதுவே போதும். அத்தை, அவரு மட்டும் இல்ல, நீங்களும் நல்லா இருந்தாதான் அர்ஜுனை வெளியே கொண்டு வர முடியும். நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அர்ஜுனால அங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சீக்கிரமே அர்ஜுன் நல்லவர் தான் இந்த ஊர் உலகமே சொல்ற அளவுக்கு நடக்கும் பாருங்க. நீ சொல்றத கேட்கும் போதுதாம்மா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. உங்க நம்பிக்கை வீண் போகாதத்த. நீங்க போய் சாப்பிடுங்க. மலர், நீயும் காலையில இருந்து சாப்பிடாம தானே இருக்க. வந்து இப்போவாவது கொஞ்சம் சாப்பிடு மலர். ஏன் ஏன் சாப்பிடல? இல்ல அத்தை. அத்தை, என்னம்மா நீ? என்ன பத்தி, அர்ஜுனை பத்தி, எல்லார பத்தியும் நீ யோசிக்கிற. உன்னை பத்தியும் யோசிக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி இருந்தா மட்டும் அர்ஜுனால நிம்மதியா இருந்துட முடியுமா? உன்னை நினைச்சு அவன் கவலைப்பட மாட்டான்? வா, நீயும் வந்து சாப்பிடு. அத்தை, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இப்போ சாப்பிடுங்க. நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, அத்தைக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் வந்துடுறேன். வாங்க மேடம், சாப்பிடலாம். வரேம்மா.
மலர், இதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க மலர். அப்படியே செத்துன்னு போல இருக்கு மலர். ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர். கடவுளே, ஏன் அர்ஜுனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்த? செய்யாத தப்புக்கு ஏன் அவனுக்கு இந்த நிலைமை? அர்ஜுன் பாவம் இல்லையா? அவன் போலீஸ் கிட்ட அடி வாங்கி இப்படி எல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. அவன் அந்த நரகத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தி கொடு கடவுளே. மலர், என்னாச்சு என் பிள்ளைக்கு? யார் அவனை சித்திரவதை பண்றாங்க? சொல்லு மலர். அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. இல்ல, அவனுக்கு எதுவும் ஆகாமதான் இப்படி உக்காந்து நீ அழுதுட்டு இருக்கியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு மலர். என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும்.